ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்டான ஒரு வெண்டைக்காய் ஃப்ரை தான் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ற டேஸ்ட்டே வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் ஃப்ரைக்கு செய்கிறதுக்கு உள்ள ஒரு மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்து ஒரு 2-3 பூண்டை நல்லா தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை 2-2 கிள்ளி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுதான் அந்த பைண்டிங்க்கு நல்ல கிறிஸ்பினஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கடலை மாவு நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வாசனை வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். ஏன்னா இதில் இது நல்லா ஆறினப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா பிசைய போகிறோம். அதனால் இது நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு இப்போ இது நல்லா வறுத்துருச்சு. அது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டும். நான் ஏற்கனவே வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்தெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் அந்த மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்டு அந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்லிட்டு மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன கீரல் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப கீறினீங்கன்னா 2ஆக வந்துடும். அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு சின்ன கீரல் மட்டும் போட்டு எல்லா வெண்டைக்காவையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்டஃபிங்கில் நல்லா ஆறிடுச்சு. இந்த ஸ்டஃபிங்கில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வெண்டைக்காவுக்கும் சேர்த்து நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டா போதும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக குக்கிங்க்கு பயன்படுத்துகிற எண்ணெயே சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக இந்த டேஸ்ட்டை ரொம்ப ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு நமக்கு லெமன் ஜூஸ் வேணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துட்டா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்கள் கையால் அழுத்தி பிசையும் போது அந்த மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா பிளெண்ட் ஆகிக்கும். அந்த மாதிரி நல்லா மசாலா பிளெண்ட் ஆன பிறகு அந்த ஸ்டஃபிங்கை எடுத்து நம்ம வெண்டைக்காவில் நம்ம அப்படியே உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே அந்த கீரை போட்டு வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவில் சேர்த்துக்கலாம். இதே போல் எல்லா வெண்டைக்காலையும் அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ அது போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரையிங் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை. ஒரு மிதமாக கொஞ்சமாக அது சேலோ ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கொஞ்சோண்டும் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெண்டைக்காவை அந்த தவாவில் போட்டுக்கலாம். நான் பெரிய அகலமான பேனே இருக்கிறதுனால நான் எல்லா வெண்டைக்காவையுமே சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இது நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு நல்லா சுருங்கி வந்துடும். அதனால் உங்களுக்கு நல்லா எல்லாமே ஈக்குவலாக வெந்துடும். அடுப்பு ரொம்ப கம்மியாக தான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காய் கரைஞ்சி போயிடும். ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதே போல் நல்லா அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காயோட எல்லா சைடும் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வந்துடும். ஸோ இது போல் நம்ம மூடி வச்சு நம்ம திருப்பி விட்டு செஞ்சுக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு, நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த பக்கமும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக சாம்பார் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் எல்லா சாதத்துக்குமே சைடிஷாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க டேஸ்ட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிறனால வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.